அதிகார வர்க்கமாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தானே முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது கதையில் அதுதான் எனக்கு புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்தது. ஸோ மற்றபடி நான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம 10 பேரை அடிக்கிறது அது ஒரு விதமான ஹீரோயிசமாக இருந்தாலும் ஒரு நல்லவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது கூட அதுவும் ஹீரோயிசம் அப்படின்றது தான் இந்த கதையில் இருக்கிற ஹீரோயிசமாக நான் பார்த்தேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சி. அது கதைக்கு அதான் அங்கே நியாயமாக இருக்குன்னு நம்பி அதை அப்படியே பண்ணிட்டோம். ஆமாம் சார். அல்ல, அது சில இடத்துல நாங்கள் இன்டென்ஷனலாக தான் வச்சோம். அது இப்போது பவன் அண்ணா பேசுகிற இடத்துல சார்லி சாரோட ஓவர்லாப் இருக்கும். அது மாதிரி 2-3 இடத்துல வச்சிருக்கோம். இல்லைங்க, ஆடியோவே கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. அது இங்கே எதுவும் இதுவா என்னன்னு தெரிலண்ணே. அது மேபி செக் பண்ணுறோண்ணே என்னன்னு பார்த்துட்டு. ஆமாண்ணே ஆமாண்ணே. புரியுதுண்ணே புரியுதுண்ணே. ஓகே ஓகே புரியுதுண்ணே புரியுது. புரியுதுண்ணே. ஓகே ஓகே சார், அது கண்டிப்பாக என்னன்னு பார்க்குறோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன், அவங்க கோ தயாரிப்பாளர். நேத்தே சார் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா வீடு பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு நாங்களும் அதான் நம்புறோம், வீடு பத்திரமா இருக்கும். அது நீங்க எழுதுறத வச்சு இல்லை, நான் கதை சொல்லிட்டேன். அவரே என்ன சொன்னார்னா, இல்லை கொஞ்சம் நம்ம நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போய் நின்று வேற மாதிரி இதை பார்க்கலாம், கொஞ்சம் வேக்கியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் நம்ம எல்லாருக்குமே அவர் அடுத்தது என்ன எப்படி அதை பண்ணியிருப்பாருங்க அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியும். நான் போயிட்டு அதை விட்னஸ் பண்ணதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரோமோ வீடியோ. ஆமாண்ணே. இல்லை அவரு ஆமாம் இல்லை இல்லை கேள்வின்னு புரியல கொஞ்சம். ஆமாம் இல்லை அதே சார் அவர் அந்த லேபிளில் இருக்கிற இதுதான் நாங்கள் மூடுறோம், இன்னொரு இதில் வருன்றது சொல்லியிருந்தாரு. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? நான் ரிவீல் பண்ணலண்ணே, சார் சொல்லியிருந்தாரு. நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் இது மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிதானே சொல்லியிருந்தேன். ஆமாம், அது அவர் இதுலேருந்து வந்தது தான். நான் எனக்கும் அவர் தான் எல்லாமே, என்ன தயாரிப்பாளர் நடக்கும்போது அவர் தான். அதனால நாங்கள் அந்த கேள்வி அப்படி வச்சிருந்தோம். இந்த படம் சம்பந்தமா அவருக்கும் அதுக்கும் இல்லை. ஆமாம், இல்லை ஒரு மென்டார். ஷூட்டிங் அந்த ஆஃபீஸில் வச்சு நாங்கள் பண்ணோம். ஆமாம் மென்டார். அதுமாதிரி அந்த ஷூட்டிங் பண்ணோம். அவர் கூட உட்காந்து வேலை பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாரு. ஸோ அதுவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் தானே. அவர் கூட உட்காந்து பேசி ஒரு கதையை நம்ம மெருகேற்றுறோம், அவரோட ஐடியாஸ் வருது, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சார் கூட உட்காந்து அதை பேசுகிற அந்த டைம் அது எல்லாமே சேர்த்து, அதனால தான் நாங்கள் மென்டார்ட் பை வாத்தியாராக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் இது பண்ணிடுறோம். கேட்டு என்ஓசி வாங்கணும். ஆனால் அப்ரோச் எப்படி பண்ணணுன்றது தெரியாதுண்ணா. ஆனால் இப்போ நாங்கள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி போனோம், ஆசீர்வாதம் வாங்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சாரு, பெஸ்ட் விஷஸ் கொடுத்து தான் அமிச்சாரு. அண்ட் என்ஓசி வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த படத்தை எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆமாம். இந்த படத்துக்கும் உங்களுக்கு கதை கட்டமாக தான் கேட்டாங்க. ஏன்னா எனக்கு டாடாவுக்கு அப்புறம் இந்த படம் டாடா மாதிரி ஒரு 4 மடங்கு பிரமாதமாக எனக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அது ஒரு இவ்வளோ சூப்பராக ஒரு கதையை தெரிஞ்சிருந்தீங்க. இது முன்னாடி படங்கள்லாம் அது மாதிரி பண்ணலையே இல்லைண்ணே. அதான் கதை நம்ம கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கதையிலையுமே கேட்கும்போது ஒரு விஷயம் பிடிக்குது, அதை நம்பி தான் இது பண்ணுறோம். கதையை தாண்டி அதோட எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குண்ணே. நம்ம எப்படி எடுக்கிறோம் டோட்டலாக அதை எண்டு ப்ராடக்டாக வர்றது எப்படி வருதுன்னு அது ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரன் டைம் இன்னைக்கு அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த அவ்வளோ நேரமும் என்கேஜிங்காக இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக்டராக இருக்குது.
ரிலீஸ் டேட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட இது என்னன்னா, டப்பிங் முடிச்சு ப்ரொமோஷன் முடிக்கிற வரைக்கும் தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற ஏன் லிமிட்டில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை தாண்டி வந்து இப்போ பிஸ்னஸ்குள்ளன்னு வரும்போது அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டிசைட் பண்ணும்போது அது நம்ம கையை மீறி போகுது. ஸோ நான் யோசிக்கிறது எப்பயுமே அதுதான், நம்ம வேலையை முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம நல்லபடியாக என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருவோம். மற்றது எல்லாமே மக்கள் கையில், கடவுள் கையில், அவ்வளோ. ஆமாண்ணே. உங்களுக்கு அந்த இல்லைண்ணா, உங்களுக்கு அந்த நானும் மோகன்தான் ஒரு சீன் ஒன்று வருது இல்லையா, அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானே? எக்ஸாக்ட்லிண்ணே. அவ்வளோதானே. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த கதைக்கு இப்படி இருந்தாதான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கையில் பண்ணது தான். அவ்வளோதானே. இன்னைக்கு நம்ம என்னதான் யோசிச்சு எவ்வளோ பண்ணாலுமே அந்த கதை கரெக்டாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேருது. அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை தாண்டி இப்போ ஹீரோயின் படம் ஃபுல்லாக ஒன்று இப்போ நான் ஹீரோ எனக்கு ஒரு ஃபைட்டு வேணும், இல்லை நான் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்கள் என்னைக்கு இருந்தாலும் காப்பாற்றிக்கிறேன். அண்ணே அண்ணனோட தாமா அண்ணன் இன்னும் பார்க்கல. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இந்த ப்ரொமோஷன்ஸில் இருந்தோம். கொஞ்சம் இந்த கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. அண்ணன் இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சண்டே பிரேக்கில் இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் அது முடிச்சு. ஐயோ, அன்னைக்கு ஏதோ நான் கால் வலின்னு மெதுவாக நடந்தம்மா. அதெல்லாம் யார் யார் வசதிக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லி விட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக டேபிள் கீழே இப்படி வர முடியாது. அதனால இப்படியே வச்சுக்கிறேன், விட்டுருக்கேன். மாஸ்க் படத்தை மக்கள் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேரணும்னு போராடி இந்த பிரஸ் மீட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அதனால மாஸ்க்குள்ளேயே எடுத்து மாஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாங்க. ரொம்ப நன்றிண்ணே, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, நல்ல படத்தை எப்பயுமே கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. என்னோட முந்தைய படங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வெளியில வந்தபோது எல்லாரும் சொன்ன வார்த்தைகளும் முகத்திலையும் பார்க்க முடிஞ்சது. இதையும் நிச்சயமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.